பிடி பேனல். இந்த பேனல் வந்து நம்ம நார்மலாக டபுள்யூமேஜ் வரும்போது 2 சைடு கட் பண்ணுற பேனல் இல்லாமல் இது வந்து சைடு காப்பு, சைடில் 2 காப்பு வரும். சைடில் ஸ்கேனுக்கு 2 காப்பு வர்ற டைப்பு இது. அப்போ இந்த ஸ்கேலர் போர்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக பிஓஇ பேனலோட மெத்தடில் தான் இது ஒர்க் ஆகும். இதில் என்னென்ன செக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேலரில் ஒரு பேனல் ப்ராசஸர், ஒரு பேனலோட ப்ராசஸரோட மெமரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பூஸ்டிங் ஐசி. இதில் ஏவிடிடி, விஜிஹெச், விஜிஎல் இதெல்லாம் இதில் ஜென்ரேட் ஆகும். அது இல்லாமல் இந்த ப்ராசஸர்லேருந்து பவர் ஆன் சிக்னலும் இந்த ப்ராசஸர்லேருந்து தான் இது ஆன் ஆகிறதுக்கு உண்டான சிக்னல்ஸும் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு காமா ஸ்டேஜ். இது ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், ஒரு 18 டைப் ஆஃப் வோல்டேஜஸ் இதில் வெளியில் வரும்னு. இதுதான் காமன். இதில் ஸ்கேனிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு காப்பில் தான் வரும். அப்போ இந்த சைடு காப்புக்கு வேணுங்கிற வோல்டேஜ் சிக்னல்ஸ் எல்லாமே இந்த ப்ராசஸர்லேருந்தும் இந்த பூஸ்டிங் ஐசியிலேருந்தும் தான் டிரைவ் ஆகி இந்த ஸ்கேனிங்க்கு போகும். அப்படி என்னென்ன போகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ராசஸருக்கு பக்கத்துலேயே பிஓஎல் போல், அதே மாதிரி எஸ்டிவி, கிளாக்கு, இந்த 2 சிக்னல் இருக்கும். அதே போல் சிகேவி வரும். அது கிளாக்கும் சிகேவி 2 சேம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர்லேருந்து விஜிஎல்லும் விஜிஹெச்சும் இந்த ஸ்கேனிங்க்கு போகும். அப்போ அது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஸ்கேலர் போர்டோட லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம காஃபில் ஓரத்தில் வர்ற ஒரு தனி பார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், பெண்ட் ஆகி போகும். அது தனி பார்ட். அந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் ஒரு 2 திக்னஸ் ட்ராக் இருக்கு. இந்த 2 தான் விஜிஎல், விஜிஹெச். ஓகே, இப்போ இது அப்படியே நேராக கிளாஸில் மேலே போய் கிளாஸில் இறங்கும். கிளாஸில் இறங்கி எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளாஸ் வழியாக அப்படியே ட்ராவல் ஆகி கிளாஸோட இன்னர் சைடில் போகும். போய் இந்த எண்டில் லாஸ்ட்டில் கீழே இறங்கி போகும். அதுவும் கிளாஸ்க்குள்ளே தான் போகுது கடைசி வரைக்கும். போயிட்டு காப்பு கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த காஃபில் அந்த பிளாக் ஷீல்டு இருக்குது. இந்த ஷீல்டு இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக தெரியல. அந்த ஷீல்டு வழியாக உள்ளே இறங்கி இந்த வழியாக ட்ராவல் ஆகி இதில் ஒரு சிப் இருக்கும். அந்த சிப்பில் ஸ்கேன் ஆகும். இதுதான் இந்த பேனலோடது. இப்போ கம்ப்ளைண்ட் வந்து ஒரு மாதிரி வெர்டிக்கல் லைன்ஸோட பிக்சர் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதில் பிக்சல்ஸ் எரியறது தெரியும் வீடியோவில். அதை நம்ம வந்து வீடியோ இல்லாமல் நார்மலாக பார்க்கும்போது இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன்ஸ் தான் தெரியும், பிக்சர் இருக்காது. இப்போ இந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்குன்னு இப்போ இது வரைக்கும் கெஸ் பண்ணது வந்து நம்ம சைடு காஃபில், இந்த ஸ்கேன் காஃபில் தான் ஏதோ சிக்னல்ஸ் தான் மிஸ்ஸிங். வோல்டேஜ் மிஸ்ஸிங் கிடையாது, சிக்னல்ஸ் தான் மிஸ்ஸிங். 100% அதுதான். ஆனால் என்ன சிக்னல்ஸுன்னு நம்ம மறுபடியும் நம்ம செக் பண்ணும்போது தான் கரெக்டாக தெரியும். இது நம்ம தெரிஞ்சுட்டு இந்த பேனலை ரெடி பண்ணிவிட்டு எப்படி ரெடி பண்ணோம், என்ன சிக்னல் மிஸ்ஸிங் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுப்போம் அடுத்த வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ரெக்கார்டிங் பண்ணும்போது இந்த வீடியோவில் வாய்ஸ் கட் ஆகிடுச்சு. நான் அதை ஓவர்லேப் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து சார் சொன்ன மாதிரி வெர்டிக்கல் ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. வெர்டிக்கல் சிக்னல் வந்து மிஸ்ஸிங் சொன்னார். நம்ம எதையுமே செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரீனோட சிம்டம் மட்டும் பார்த்துட்டு இது வெர்டிக்கல் சிக்னல் தான் மிஸ்ஸிங் சொன்னார். அதே மாதிரி வந்து எஸ்டிவி அப்படிங்கிற சிக்னல்ஸ் தான் வந்து இதில் ப்ராப்ளமாக இருந்துச்சு. நார்மலான எஸ்டிவி ப்ராப்ளம் கிடையாது. நார்மலாக ஒரு பேனலில் வந்து எஸ்டிவிங்க வந்து என்னாகும், ஐசிலேருந்து ஜென்ரேட் ஆகி ஒரு காஃபுக்கு உள்ள எஸ்டிவி இன்னாக போயிட்டு அவுட்டாக போய் அடுத்த காஃபுக்கு போயிட்டு உங்களுக்கு செயின் நெட்வொர்க் மாதிரி போயிட்டே இருக்கும். அதில் எஸ்டிவி அவுட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காஃப்லேருந்து ஒரு எஸ்டிவி ஆர்னு ஒரு ரிவர்ஸ் வரும், ரிட்டன் வரும். எஸ்டிவி ஆர்னு ஒரு பாயிண்ட் ஒன்று ரிட்டன் வந்து ப்ராசஸருக்கு திரும்பி வரும். அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆனால் தான் வந்து உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து ப்ராப்பராக இருக்கும். அந்த சைக்கிளில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா படம் ஜம்பிங் இது மாதிரி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். இதுலேயும் எஸ்டிவி ஆர் அப்படிங்கிற பாயிண்ட் தான் மிஸ்ஸிங் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த எஸ்டிவி ஆரை மட்டும் நாங்கள் பைபாஸ் பண்ணோம்.
படம் வந்துருச்சு. ஆனால் வந்து ரொம்ப ஜர்க்கிங்காக படம் ஜர்க்கிட்டாங்க இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன பார்த்தோம்னா வந்து அந்த எஸ்டிவிஆர் வந்து பைபாஸ் பண்ண படம் வந்துருச்சு. ஆனால் அந்த எஸ்டிவிஆர் வந்து ஏன் ஜர்க்கிங் ஆகுது பைபாஸ் பண்ணன்னு பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்கிற சிகேவி ட்ராக்ஸோட அந்த எஸ்டிவிஆர் வந்து கிளாஸ்க்குள்ளே இன்டர்னலாக வந்து ஷார்ட் இருந்திருக்குது. ஸோ அந்த ட்ராக்கை மட்டும் நாங்கள் கட் பண்ணி விட்டுட்டோம். இந்த நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நம்ம அந்த சால்ட்ரிங் பண்ண பாயிண்ட் கிட்ட ஒரு ட்ராக் காட்டுது, கட் பண்ணுற பாருங்க அந்த பாயிண்ட்டு, அதை மட்டும் கட் பண்ணிட்டோம். அந்த ட்ராக் கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து இப்போ கிளியரான பிக்சர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த சிக்னல் மிஸ்ஸிங்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ட்ராக் வந்துட்டு இன்டர்னலாக கிளாஸ் கூட ஷார்ட் ஆக வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம அந்த ட்ராக்கை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த பைபாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி செட்டிஸ்லாம் ரெடி ஆயிரும். நன்றி. இது பார்த்திங்கன்னா வந்து ZTI அட்வான்ஸ்டு ட்ரைனிங் சென்டர் நம்ம கரூரில் நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம சர்வீஸ் சென்டர் பக்கத்துலேயே வந்து இது ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெக்னிக்கல் நண்பர்கள் வந்து அவங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக கிளாஸஸ் பண்ணும்போது ஒரு அரௌண்ட் ஒரு 50 to 100 மெம்பர்ஸ் இருக்கும்போது உங்களால் நிறைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்க முடியல. ஆனால் இந்த மாதிரி நம்ம கிளாஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 10 பேர் மட்டும் இந்த ஒரு செஷனில் இருப்பாங்க. ஸோ அதுக்கான ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களோட டவுட்ஸை கிளியராக நீங்கள் கேட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து எல்லாமே லைவ் ப்ராக்டிக்கலாக இருக்கும். டேபிளில் வச்சு எல்லாமே ப்ராக்டிக்கலாக பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட லேப்டாப்ஸு, ப்ரோக்ராமர்ஸு, உங்களோட டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு உங்களோட ஃபால்ட் ஃபைண்டிங்கை பண்ணி நீங்கள் வந்து நல்ல நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு சில கோர்சஸ் மட்டும் ஆஃபர் பண்ணுறோம். இது வந்து எவ்ரி வீக்ஸ் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வீக்கில் வந்திங்கன்னா பார்த்திங்கன்னா வர ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் வந்து கிளாஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். அந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா வந்து பேனல் சம்மந்தமான ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேனல் பேஸ்டு கிளாஸ். சாட்டர்டே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் பேஸ்டு. அப்புறம் வந்து சண்டே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு காமனாக பேசிக்கான எல்இடியோட காமனோட கிளாஸஸ் ஒன்று பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது மாதிரி இந்த கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம். அந்த கிளாஸில் எந்த கிளாஸாக இருந்தாலும் 10 மெம்பர்ஸ் மட்டும் தான் உள்ளே இருப்பாங்க. அதுக்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா வந்து கீழே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். மோஸ்ட்லி எல்லா பேசிக் கிளாஸுக்கும் பேர் ஹெட்டுக்கு வந்து 2000 ரூபா தான் ஃபீஸ் வரும். ஸோ நீங்கள் உங்களோட டவுட்ஸை ஈஸியாக ரொம்ப டெப்த்தாக கிளியர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடம்னா நம்ம லேபுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ரெயினர்ஸும் வெல் ட்ரெயின்டு நாலேஜ் ட்ரெயினர்ஸ் தான் வரப்போகிறாங்க. இப்போதைக்கு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ட்ரெயினர்ஸோட இதோடு இல்லாமல் இன்னும் நிறைய ட்ரெயினர்ஸ் வந்து நம்ம மல்டிபிளாக நம்ம கிளாஸ் வந்து ஒரே இடத்துல வந்து நம்ம பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு யாராச்சும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா புக் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா வந்து வெள்ளிக்கிழமை வந்து பேனல் கிளாஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். 1 day பேனல் கிளாஸ். பேனல் சம்மந்தமான எல்லா டவுட்ஸுமே நீங்கள் ஷேர் பண்ணி அங்கே வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இருந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு தியரி வித் ப்ராக்டிக்கலோட உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, சாட்டர்டே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கிறோம். அந்த சாஃப்ட்வேர் கிளாஸ்லேயும் பார்த்திங்கன்னா வந்து பேசிக் சாஃப்ட்வேர் தான் நிறைய கேட்குறீங்க. ஸோ அதனால் பேசிக் சாஃப்ட்வேர் வந்து நம்ம எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ